Hi friends, this is Gayatri. Welcome to our channel. எக்ஸ்-காதலி நம்மளோட வாழ்க்கையில திரும்பவும் வரமாட்டாங்களான்னு திங்க் பண்ணக்கூடிய ஆண்கள் நிறைய இருக்காங்க. இதுல பசங்க பண்ற முக்கியமான தவறு என்னன்னா லவ் ஃபெயிலியர்னு முத்திர குத்திக்கிட்டு அதை எல்லாருக்கும் வெளியே தெரியப்படுத்திக்கிட்டு தனக்கு தானே கான்ஃபிடன்ஸ் இழக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா எக்ஸ் லவர் திரும்பவும் வாழ்க்கையில வரவே மாட்டாங்க. மேலும் இந்த வகையான செயல் எக்ஸ்-காதலிக்கு இன்னும் சாடிஸ்டிக்கான பிஹேவியரை தான் அதிகப்படுத்தும். நான் சில ஐடியா சொல்ல போறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இப்பேற்பட்ட எக்ஸ்-காதலியும் திரும்பவும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துருவாங்க. வெரி ஃபர்ஸ்ட் இந்த லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸை வாட்ஸ்அப்ல வச்சிடாதீங்க. இப்படி பண்றதால பொண்ணுங்க இறக்கப்படுவாங்கன்னு திங்க் பண்றீங்களா? சான்ஸே இல்லைங்க. போக போக சீன் போடுவாங்களே தவிர திரும்ப வந்து பேச மாட்டாங்க. ரூல் நம்பர் 1, அப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதே மறந்துருங்க. அதாவது அப்படி ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில இல்லைன்னா எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்கன்னு தெரியப்படுத்துங்க. நீங்க ஹாப்பியா இல்லைனாலும் துருன்னு இருக்கிற மாதிரி ஆக்ட போடுங்க. என்னடி உன் இந்த மாதிரி இருக்கான்னு எல்லாரும் சொல்லும் போது எக்ஸ்-காதலிக்கு புத்தி தட்டும். ரெண்டாவது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ ஹாப்பியா கெத்தா வைக்க பாருங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டு ஸ்டேட்டஸ்ல அவங்கள பத்தின பதிவு இருக்க கூடாது. அடுத்து மூணாவது ரூல், எக்ஸ் லவரை பொறாமப்பட வைக்கணும். ஏண்டா விட்டுட்டு போயிட்டோமோன்னு அவங்க ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்மால ஒரு ஜெலஸ கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு கண்டிப்பா வேற பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட க்ளோஸா பழகுற மாதிரி சீனை போடுங்க. பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லைனாலும் ஃபேஸ்புக்ல ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி ஹாப்பி பர்த்டே லூசு, உன்னை பார்க்காம இருக்க முடியல, இந்த மாதிரி எல்லாம் அடிச்சு விடலாம். கண்டிப்பா ஜெலஸ உருவாக்கி இவனை விட்டுட்டு போயிட்டோமேங்கிற ஃபீலை கொடுக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சண்டையாவது போடுவாங்க. அடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அச்சீவ் பண்ணுங்க, அல்லது அச்சீவ் பண்ண மாதிரியாவது பிரிட்டன் பண்ணுங்க. அடுத்து ஸ்டார்டிங்ல பழகும் போது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்னு எங்கேயாவது வெளியே போயிருப்பீங்க. எந்த ஹோட்டலுக்கு போனோன்னு சண்டை போட்டதுக்கு அப்புறம் மெசேஜ்ல கேளுங்க. இதையே இப்ப கேக்குறான்னு எக்ஸ் லவர் பதறி போயிருவாங்க. உங்களை பத்தி விசாரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் லவர் திரும்பி சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து கடைசியா அவங்க கூட மெசேஜ் பண்றீங்கன்னா அவங்க வேணாங்கிற மாதிரி தான் அந்த ரிப்ளை எல்லாம் இருக்கணும். இவன் திரும்பவும் பழகிறதுக்கு அலையறான்னு தெரிஞ்சா சீன் போடுவாங்க. இது எல்லாத்தையும் சரியா பண்ணாவே எக்ஸ் லவர் கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.